ஹாய். நான் சென்னை வந்த புதுசுல ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஹாஸ்டல் ஃபுட்டு நார்மலா எப்படி இருக்கும்ட்டு தெரியும்ல. அதுல விரும்பி சாப்பிடுறது இந்த காரக்குழம்பு மட்டும்தான். ஏன் காரக்குழம்பு, வத்த குழம்புலாம் சென்னை வந்தப்பறம் தான் கேள்வியே பட்டேன். அது வரைக்கும் வாட் இஸ் வத்த குழம்புன்னு கேட்கிற லிஸ்ட்ல தான் இருந்தேன் நானு. எங்க ஆபீஸ்ல ராம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க அம்மா எங்க எல்லாருக்கும் ஹாட் பாக்ஸ்ல வந்து சமைச்சு கொடுத்து அனுப்புவாங்க. என்ன ருசி அந்த வத்த குழம்பு, இன்னும் அதை மறக்கல நானு. அப்படி எனக்கு இந்த குழம்புகள் எல்லாம் பிடிக்கும்னாலும் நிறைய ஆயில் மற்றும் பின் விளைவுகள் எல்லாம் யோசிச்சுட்டு சமைக்கிறதே இல்லை. எப்பவாச்சும் தான் செய்வேன். என்னோட சமையல் வர்றதுலயே முதன்முறையா இந்த பூண்டு காரக்குழம்பு செய்யறதுக்காக நேத்தே ரெசிபி எல்லாம் பார்த்து வச்சுட்டேன். காலையிலேயே அதுக்கான வேலைகள்ல வந்து இறங்கிட்டேன். ஆயில் கொஞ்சம் அதிகமா ஊத்தினாலும் இந்த காரம் புளி எல்லாம் கொஞ்சம் அளவா பார்த்து தான் போட்டேன். அவுட்புட்டும் நல்லாவே வந்துருச்சு. கூடவே வந்து ஒரு படா ஆம்லெட் வந்து போட்டுட்டேன். காரக்குழம்பு கொதிக்கிறப்பவே வந்தாச்சு சேட்டேன். கொஞ்சம் நெருப்பு இல்லாம கொடுப்பான்னுட்டு அப்புறம் என்ன டேஸ்ட் பார்க்க கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே வந்து சைட்ல 2 தோசையும் ஊத்தி சாம்பாரை சூடு பண்ணி சட்டங்கையில கொடுத்து லஞ்சும் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. அப்ப இன்னொரு மீட் பண்ணட்டா. Bye.